அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். பேண்ட் ஷர்ட் தைக்க கொடுத்து 1 மாசம் ஆச்சு, எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேங்கிறியா? அறிவில்லையா உனக்கு? பொறுமையா இருப்பா. பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனைல இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தச்சு தரல, உன் மிஷின் வீதிக்கு வந்துடும். ஜாக்கிரதையாயிரு. தச்சு வச்ச அந்த பேண்ட் சட்டையும் காணும், அந்த பண்டார பயலையும் காணும். ஹலோ, அப்படியே என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களெல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணு இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி? ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலையும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா உன்னை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்கிட்டா கல்யாணம்? போடா. கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா இல்ல. அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டே, அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்து போடான்னு அம்மா சொன்னேன். சுந்தரி கொண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான். நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவேன். கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. தம்பி காப்பாத்து, அடிய காப்பாத்துக்கிட்டே. ஐயா விட்டுட்டு போயிட்டாலே, நடுத்துல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன்? பெத்தவதான் பெருசுன்ட்டு பெட்டி தூக்கிட்டு போயிட்டா, இத போய் பெருசா எடுத்துக்கிறிய. போனா போயிட்டு மாடா, பிறந்ததுல இருந்து உன் கூடவா இருந்தா? ஏதோ 10 நாள் சொந்தம், இதுக்கு போய் பெருசா எடுத்துக்கிறிய. அந்த 10 நாள் தான்டா இவன் மனுஷனா வாழ்ந்தது. கிழடுங்க சொல்லி சின்ன சுந்தரி வீட்டு விட்டு அமிச்சிட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? டேய் வாய மூடுறா. நானா போக சொன்னேன்? அவளே போனா. நேத்து வந்தவளுக்காக பெத்த வளர்த்த தாய் தகவலை பதச்சிக்க சொல்றியா? வீட்டுல இருக்கிற நாய் அவளுக்கு அவளை திமிருன, நான் வீதி சுத்துற நாய். எனக்கு எவ்வளவு இருக்கணும்? போடா. நீங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிய வேலைக்கார நினைக்கிறீங்க, ஆனா அவ ஆண்டவனா பார்த்து அனுப்புற 2வது தாயிடா. டேய் பிள்ளைக்காக பெத்தவ தானே பட்டினி கிடப்பா, அதுக்கப்புறம் புருஷனுக்காக பொண்டாட்டி தான் பட்டினி கிடப்பா. டேய் பெத்தவ கூட புள்ளைய 10 மாசம் தான் வயித்துல சுமக்கிறா, ஆனா கட்டிக்கிட்டவ காலம் பூரா நெஞ்சில சுமப்பா. அது கொண்டு போகணுமே. தெரியல. தெரியுமா சவிக்கம்மா? இருக்கப்பா. எங்கட போற? அக்கா வீட்டுக்கு.
சுந்தரி. ஓ இங்க இருக்கியா? என்னம்மா சௌக்கியமா? சுந்தரி, அனுமாம நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவஸ்தைப்படுறியே, எல்லாம் நீ செய்யற வேலை. ஏய், இந்த அழகு மூஞ்சி வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கான். நான் அதுக்கு இங்க வரல. நம்ம வீட்டுல புடலங்காய் காய்ச்சிருச்சு, முதல் காய் அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான். உள்ளங்காயா? இது 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 பாவக்காய் பாவக்காய். பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய. ஏய் அம்மா உங்களை எவனோ கூப்பிடுறான். செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பேன், போயிரியா? எந்திரா. இது உன் வீட்டுக்காயா? வாட் யூ மீன்? ஐடியா கொடுத்த பாவத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குறேன், இன்னைக்கு என் வீட்டு பூசணிக்கு அமைக்கிருக்க. ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா எல்லாரும் பாக்குறாங்க, வெளியில வந்து காசு கொடுத்துறேன். அது ஒண்ணு இல்ல, என் சின்ன இதன் இல்லடா. ஆக அது வீட்டுக்காயா? ஆமாங்க. அப்போ எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்நேரம் குடிசையே சாய்ந்திருக்கும். திருட்டு ராஸ்கோ. ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரந்தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்து வந்த. தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு உர வச்சுட்டு வந்த பைத்த பெரட்டதுன்னு சொன்னா பைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். 4 மாசமா இருக்கான்னு சொல்றாரு. ஏண்டி காதம் வச்ச மாதிரி கலைச்சிருவோமா? எப்படி எப்படி சொல்றீங்க? ஏண்டி சரி, என்ன நீ மாசமா இருக்கிற விஷயம் உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? 1000 தான் சண்டையா இருந்தாலும் அம்மா அந்த விஷயத்த எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அடி கூறுகிட்டவள கட்டில உட்காந்துக்கிட்டு புருஷன் கிட்ட காதோட காத சொல்ற விஷயத்த கடுதாசில எழுதுன்னு சொல்றிய. நல்லா இருக்குடி நீ குடும்பம் நடத்துற லட்சணம். வந்து எங்க அப்பனாத்தாவுக்கு தெரியாம பக்கத்து வீட்டு பரிமளா இல்ல, அவகிட்ட சொல்லி ஒரு கடுதாசி எழுதி போட்டிருக்க. அடி கமலா, இவ பிள்ளை பார்த்தா அத கூட பார்சல் அனுப்பிச்சிருவாடி. தண்ணி குடம் தூக்கி வந்தா சமஞ்ச பொண்ணு, அத்த மகன் சுத்தி வர அமைஞ்ச பொண்ணு, 8 நில 8 பச்சு போக இத்தாடையில் சிக்கி மனோ நோக. தண்ணி குடம் தூக்கி வந்தா சமஞ்ச பொண்ணு, அத்த மகன் சுத்தி வர அமைஞ்ச பொண்ணு. உசுறு தழும்புது காலடி கொலுசு பேர் சொல்லி அழைக்குது என்னிடம் ஏறடி வம்பு தாவணி போட்டது தப்பு என்னிடம் ஏறடி வம்பு தாவணி போட்டது தப்பு கோணாங்கோள ஓரத்துல குத்த பச்சு கொக்கு நிக்கும் கொண்ட பச்சை கண்ட மீனு காலுக்குள்ள வந்து சிக்கும்
பிடிக்கும் மீனே மீண்டும் தூண்டில் போடும் தண்ணி குடம் தூக்கி வந்தா சமஞ்ச பொண்ணு அத்த மகன் சுத்தி வர அமைஞ்ச பொண்ணு எட்டு மேல எட்டு வச்சு போக சித்தாடையில் சிக்கி மனம் நோக தண்ணி குடம் தூக்கி வந்தா சமஞ்ச பொண்ணு அத்த மகன் சுத்தி வர அமைஞ்ச பொண்ணு காலுக்கும் காதுக்கும் கண்ணுக்கும் ஆசை வச்சேன் உறவுக்கும் குணத்துக்கும் உசுருக்கும் ஆசை வச்சேன் பார்வையில் சரி சொல்லு பெண்ணே பழக்கத்தில் வசப்படும் பின்னே பார்வையில் சரி சொல்லு பெண்ணே பழக்கத்தில் வசப்படும் பின்னே நேரங்களும் பார்ப்பதில்லை வெக்கத்துக்கு வெக்கமில்லை வாய்க்காக்கார தோப்புக்குள்ள வந்து விடு சின்ன புள்ள லேசா பாரு யாரும் இல்லை தண்ணி குடம் தூக்கி வந்தா சமஞ்ச பொண்ணு அத்த மகன் சுத்தி வர அமைஞ்ச பொண்ணு எட்டு மேல எட்டு பச்சு போக சித்தாடையில் சிக்கி மனம் நோக தண்ணி குடம் தூக்கி வந்தா சமஞ்ச பொண்ணு அத்த மகன் சுத்தி வர அமைஞ்ச பொண்ணு